ஹாய் டீம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளவியல் அறிவும் உலகை வெல்வோம். இதில் வந்து நம்ம நியூரோபிக்ஸுங்கிறது நம்ம பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இதில் எஸ்டர்டே வந்து நம்ம டான்சிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டான்சிங் ஃபிங்கர் அப்படின்னா நம்ம 10 விரல்லையும் செய்யக்கூடியது. இது வந்து எதுக்காகனா நியூரோபிக்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெயினில் இருக்க நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது தான். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா நான் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் யூஸே பண்ணாத ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணும் போதும் இல்லை செய்யவே செய்யாத ஒரு வேலைகளை நீங்கள் திரும்ப செய்யும் போதும் உங்களோட பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் ஆக்டிவிட்டி ஆகி உங்களோட ஆக்டிவிட்டி வந்து இன்னும் ஸ்பீடாகும். அது வந்து நீங்கள் ஸ்பீடாக செய்கிறப்போ நல்ல கான்சன்ட்ரேஷனாக உங்களால் எஃபெக்டிவாக அந்த டேவை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ இதில் நான் நியூரோபிக்ஸில் ஃபர்ஸ்ட் டான்சிங் ஃபிங்கர் நேற்று நம்ம பார்த்ததை இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டான்சிங் ஃபிங்கர்ஸ்னால் இந்த 10 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு உங்கள் ஹேண்ட்ஸை நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிக்கணும். ஸோ வார்ம் அப் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. தென் ரைட் ஹேண்டில் வந்து தம்ஸ் அப் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் பண்ணுற மாதிரியே ஸ்பீடாக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணலாம், அப்புறம் ஸ்பீடாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல் ஷேப்லேயும் அப்புறம் தம்ஸ் அப் மாதிரியும் வச்சுக்கிட்டு இதையே ரிட்டன் நான் டாமினன்ட் ஹேண்டிலையும் அப்படியே தம்ஸ் அப் வச்சுட்டு எல் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படி தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் பொறுமையாக ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பீடாக பண்ணணும். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணும்போது உங்களோட பிரெயினில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவ் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் தினமும் ஸ்பீடாக அப்படி பண்ணும்போது உங்களோட பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் எல்லாமே உங்களோட பிளட் ஃப்ளோவில் தெரியும். ரொம்ப ஸ்பீடாக அந்த ஒரு சேஞ்சஸை நீங்கள் உணர்வீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தினமும் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் மார்னிங் எந்த ஒரு ஒர்க்குக்கும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் இதுக்கான டைமை நீங்கள் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும். இது வந்து நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நான் புதுசாக சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சாமி ரூமுக்கு போவீங்க. சாமி ரூமில் நீங்கள் வந்து பூஜை அறையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தட்டும் ஒரு மணியும் கையில் வச்சுக்கிறீங்க, ரைட்டா? அப்படி நீங்கள் வச்சுருக்கப்போ நீங்கள் வந்து ரைட் ஹேண்டில் மணியும் லெஃப்ட் ஹேண்டில் தட்டும் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த தடவை இந்த டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி நாம் வந்து மாற்றி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மணியை வந்து ரைட் ஹேண்ட்லேயும் பிளேட்டை வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு மணியை நல்லா ஆட்டிக்கணும். அதுக்கப்புறம் பிளேட்டை வந்து நம்ம நல்லா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி நான் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே உங்கள் பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் வந்து ஸ்பீடாக ஆக்டிவிட்டி ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக எஃபிஷியண்ட்டாக டைமுக்குள்ளே முடிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு டே பை டே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக போய்கிட்டே இருக்கும். இதனால் நிறைய சேஞ்சஸ், குட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்டில் மணி அடிச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட், தென் ரைட் ஹேண்டு. இதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் மணியை வச்சுக்கணும், ரைட் ஹேண்டில் நீங்கள் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். வந்து ஒரு டெக்னிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு டெக்னிக் பார்க்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் 2 ஹேண்டையும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக நான் சொன்ன மாதிரி வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஹேண்டையும் நல்லா இப்படி குளிச்சு இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும், அப்புறம் இப்படி வைக்கணும், அப்புறம் இப்படி வைக்கணும். உங்களோட பாமில் சென்டர் பிளேஸில் இந்த மாதிரி வைக்கணும். இப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணணும். இதையே நீங்கள் வந்து ஸ்பீடாக பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி
ஸோ இதே மாதிரி உங்களோட டே டு டே லைஃப்பில் எந்த ஒர்க் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு நியூரோபிக்ஸ் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு செய்யுங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.